கொடைக்கானல் ரோஜா மற்றும் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு நிறங்களில் பூக்கும்படி லில்லியம் உயர்ரக மலர் செடிகள் 3000 தொட்டிகளில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வளர்க்கப்பட்டு பனித்துளி கூடாரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த செடிகளில் எதிர்வரும் வாரங்களில் லில்லிய மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவரும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவத்தை காண முக்கிய பிரபலங்கள் குவிந்தனர். திருவிழாவை காணச் சென்ற நடிகர் சூரியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பாடகர் வேல்முருகனும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்தார். இதேபோல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், அருள்முருகன், புகழேந்தி, ஆதிகேசவலு ஆகியோரும் கள்ளழகரை வழிபட்டனர். போதிய மழை இல்லாததால் தேனியில் உள்ள மூல வைகையாறு முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்படுகிறது. வருசநாடு வனப்பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மழை இல்லாத காரணத்தால் தற்போது மணல் மேடாக ஆறு காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பகுதி கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. இதனால் மலை கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வீட்டிற்கு செல்லும் வழியை ஆக்கிரமித்த நபரை கண்டித்து ஒரு குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூங்கில் மடவு பகுதியில் வசிக்கும் மணிகண்டன் ஓடை புறம்போக்கு பகுதியை வீட்டிற்கு செல்லும் வழியாக பயன்படுத்தி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி அந்த வழியை ஆக்கிரமித்துள்ளார். இதனை கண்டித்து மணிகண்டன் குடும்பத்தினரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனையடுத்து கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடுவதாக உறுதியளித்ததை அடுத்து தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு தினமும் 800க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை அரசு நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைத்துள்ள அறைக்கு அருகே பேராசிரியரின் கார் நிறுத்தப்பட்டதால் பாதுகாப்பு அதிகாரியுடன் கட்சி முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடாகம் சாலையில் உள்ள அரசினர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ள ஸ்ட்ராங் ரூம் அருகே அந்த கல்லூரி பேராசிரியரின் வாகனம் நிறுத்தப்பட்டதால் பாதுகாப்பு அதிகாரிகளோடு வேட்பாளர்களின் முகவர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதெல்லாம் முடியாது. நீங்க காரை ஏனுங்க நிறுத்துங்க, இல்ல நீங்க வெளியில எடுத்துட்டு போங்க. என்ன நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியல. அப்ப நாங்க வெட்டியாவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, அப்படி கிடையாது. நம்ம பக்கத்துல நீங்க உண்மையா விடக்கூடாதீங்க. உள்ள விடக்கூடாது, உள்ள விடக்கூடாது. யாரும் விடக்கூடாது. நீங்க எதாச்சும் பண்ணீங்கன்னா நீங்க வேற கார் உள்ளே. சென்னை பல்லாவரம் அருகே கஞ்சா விற்ற கல்லூரி மாணவர் உட்பட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆட்டுத்தொட்டி பகுதியில் கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பல்லாவரம் காவல் ஆய்வாளர் தினேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சென்று கஞ்சா விற்ற சிமியோன் ராஜன் என்பவரை கைது செய்தனர். சிமியோன் ராஜனிடமிருந்து கஞ்சாவை வாங்கி விற்று வந்த தனியார் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யாவையும் கைது செய்தனர். இருவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அரியலூர் அருகே பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த 5 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெங்கடகிருஷ்ணாபுரத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மாணவர்கள் 41 பேரை ஏற்றிக்கொண்டு வீட்டில் இறக்கிவிட பள்ளி வாகனம் சென்றுள்ளது. அப்போது வெண்மான் கொண்டான் பகுதி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பள்ளி வாகனம் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ராணிப்பேட்டையில் உள்ள பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. வானாப்பாடி செல்லும் சாலையில் உள்ள இந்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்திலேயே கிடங்கு முழுவதும் வேகமாக தீ பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் கிடங்கில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகின.
ஓம் சந்தான வெற்றியை போற்றி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உலக நன்மை வேண்டி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆணிமுத்து கருப்பர் மற்றும் அழகிய நாயகி அம்மன் கோயிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி தினமும் ஐயனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருவிளக்கு பூஜையில் 1008 விளக்குகளை ஏற்றி பெண்கள் வழிபட்டனர். இதில் அஞ்சக்கோட்டை, சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள சீதளா தேவி மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வழிபட்டனர். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் ஏராளமான பெண்கள் கோயில் வளாகத்தில் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இதன் பிறகு மாரியம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர் ஒருவர் 16 அடி நீளமுள்ள அலகை வாயில் கொத்தி வந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெம்மக்கோட்டையில் சித்தி விநாயகர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. விழாவையொட்டி மா, பலா, வாழை என முக்கணிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க கோயிலை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. சேலம் ஏற்காட்டில் மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோடை விழாவையொட்டி அண்ணா பூங்காவில் கண்கவர் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக 15,000 தொட்டிகளில் 26 வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் 4,500 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் 6,000 பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகிறது. மே மாத இறுதியில் கோடை விழா நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே 40 அடி ஆழக்கிணற்றில் இரக்கமில்லாமல் வீசப்பட்ட நாய்க்குட்டிகளை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கணபதிபுரத்தில் உள்ள தண்ணீர் இல்லாத கிணற்றிலிருந்து நாய்க்குட்டிகளின் சத்தம் கேட்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து கயிறு கட்டி இறங்கி குட்டிகளை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கிராமத்திற்கு செல்லும் பாதையை மறைத்து கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதித்த பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்டுக்காரனூரில் குடியிருப்பு பகுதியில் இந்த பள்ளம் தோண்டப்பட்டதால் அப்பகுதி மக்கள் ஆபத்தான முறையில் இவ்வழியாக சென்று வருகின்றனர். தற்காலிக நடைபாதை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தால் கெயில் நிறுவன ஊழியர்கள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கெயில் நிறுவனத்தினரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். தஞ்சையில் தான் படித்த பள்ளிக்கு சென்ற இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது பேசிய அவர் மாணவர்கள் இலக்கை நிர்ணயித்து படித்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தான் படித்த வகுப்பறைக்கு சென்று பெஞ்சில் அமர்ந்து மகிழ்ந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு அனுமதி இல்லாமல் மாட்டுச்சந்தை நடத்தியவரை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மணப்பாறையில் உள்ள கால்நடை மாட்டுச்சந்தையை சந்திரசேகர் என்பவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார். அவருக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் சின்ன கவுண்டர் என்பவர் அரசு அனுமதியின்றி சந்தையை நடத்தி வருகிறார். அதனை தடுக்க கோரி தோகைமலை ஊராட்சியில் சந்திரசேகரின் நண்பர்கள் உட்பட 6 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிரந்தர பணியாளர்கள், தனியார் நிறுவன ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு பணியாளர்கள் என 1500 பேர் மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுய உதவிக்குழு பணியாளர்களை தனியார் நிறுவன ஒப்பந்த சுகாதார ஊழியராக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை புறக்கணித்து போராட்டம் செய்தனர். மேலும் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு கொடுத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாட்டுக் கொட்டகை அமைப்பதில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம் செய்தனர். அரசு நிர்ணயம் செய்த எடையை விட குறைவான எடை கொண்ட இரும்பு கம்பிகளை கொண்டு கட்டடம் எழுப்பப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக மாடுகளை பிடித்துச் சென்று மேளதாளங்களுடன் காய்கறிகள் அடங்கிய சீர்வரிசை தட்டுடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதாக கூறி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் நகரப் பகுதியில் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகளிலிருந்து பூச்செடிகளை திருடி சென்ற நபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரப்பகுதி நடைபாதையில் அழகுக்காக பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பூந்தொட்டிகளில் இருந்த பூச்செடிகளை இருவர் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆண்டிப்பட்டி அருகே பிரசித்தி பெற்ற சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலில் குழந்தையம்மன் வேடத்தில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியில் தீப்பந்தம், பெண் கொற்றிற்கு எடை ஏந்தி பக்தர்கள் மேளதாளத்துடன் அம்மனுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். முன்னதாக பெண் பக்தர்கள் தீர்த்தகுளத்தில் நீராடி கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். சீர்காழியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலில் நகரத்தார் வழிபாடு திருவிழா நடைபெற்றது. பண்டைய காலத்தில் பூம்புகார் பகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் குடியேறிய நகரத்தார் மக்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பாத யாத்திரையாக வந்து தங்கள் குலதெய்வமான தையல் நாயகியை வழிபடுவது வழக்கம். அதன்படி காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பாத யாத்திரையாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக சீர்காழி, மயிலாடுதுறை, சிதம்பரம், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரி சங்கல்தோப்பு தர்கா உருஸ் திருவிழாவின் ஒரு பகுதியாக சந்தனக்கூடு ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. பழையப்பேட்டை கோட்டையிலிருந்து சங்கல்தோப்பு தர்காவிற்கு சாரட் வண்டியில் சந்தனக்குடம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. அப்போது சிறுவர்களும் இளைஞர்களும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தில் திரளான பொதுமக்கள் சாதி மத வேறுபாடு இன்றி பங்கேற்றனர். தூத்துக்குடியில் உள்ள சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 9வது நாளில் ராவண வாகனத்தில் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல தாமரை அலங்கார வாகனத்தில் பாகம் பெரியாள் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் பரிவார மூர்த்திகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து முத்துரதத்தில் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரரும் தேவகிரி அம்மனும் எழுந்தருளினர். அப்போது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே 2 மாதமாக குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்யுமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சளாறு அணை பகுதியிலிருந்து செங்குளத்துப்பட்டி கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குழாயில் காமாட்சியம்மன் கோயில் அருகே உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதிலிருந்து 2 மாதமாக குடிநீர் வீணாவதால் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என செங்குளத்துப்பட்டி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் பரவலாக மழை பொழிந்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் மிகுந்திருந்த நிலையில் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
திருப்பத்தூர் காரைக்குடிலாம் நல்லா மழையா இருக்கு.